அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிளாஸ் டீடைல்ஸ் ஆப்ஷன் பையிங் கிளாஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஒரு சிலர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, இதுலையும் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் நான் சென்ட் பண்ணிட்டேன். கேட்டுருவங்களுக்கெல்லாம் வந்திருக்கும். அப்படி வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் மறுபடியும் அனுப்பி விடுறேன். ஓகேங்களா? ஓகே, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது வந்து என்னுடைய நம்பருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, நம்ம இந்த வாரம் லெவல்ஸ்க்கு போயிடுவோம். அதே போல் நம்ம பழைய ஸ்டூடெண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸு நண்பர்களுக்கு வந்து யாராவது ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, உங்கள் நண்பர்கள் யாருக்கோ கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு. அவங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, சொல்லிவிடுங்க. சொல்கிறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள். நன்றி. சரி, இப்போது நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. இந்த என்ட்ரி வீக்லி லெவல்ஸ், பொசிஷன் கிடையாது. இது வந்து ஆப்ஷன் பையிங் கிடையாது. இதில் எடுத்து பொசிஷனாக எடுத்து பண்ணக்கூடிய ட்ரேட்ஸு. எட்ஜிங் இல்லாமல் இந்த ட்ரேடை எடுக்கக்கூடாது, இல்லையா தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? நம்ம வந்து மேக்ஸ் அடிப்படையில் தான் எந்த ஒரு வேல்யூவும் நம்ம எடுக்கக்கூடியவங்க. அதனால தான் எப்போவுமே சொல்கிறேன், நம்ம கொடுக்குறதே உங்களுக்கு தெரிஞ்சால் அதை செய்யுங்க, தெரியலையா தவிர்த்துடுங்க. சரி, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நிஃப்டி பார்ப்போம். இந்த வீக்குக்கான லெவல்ஸ். நிஃப்டி 21,492 வந்தாக்கில் பை சான்சஸ் பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் 378, 21,378. இது வந்து க்ளோசிங் பேஸ்டு. நீங்கள் வந்து என்ன டைமிங் ஃப்ரேம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்தாற்போல் வச்சுக்கலாம். அதே டே கேண்டில் வச்சிங்கனாக்கில் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது வந்து ஸ்டாப் லாஸ் பெருசாக ஒரே நாளில் நல்லா இறங்கிடுச்சுன்னா ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அப்போது எட்ஜிங் எடுத்து தான் ஒரு என்ட்ரியை இது எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். ஓகேங்களா? அடுத்தது செல் வந்து 22,022 செல் பண்ணணும். சாரி, ஸ்டாப் லாஸ் இங்கே மாற்றி போட்டிருக்கேன், ப்ரைஸு நோட் பண்ணிக்கோங்க. 22,022 செல் அட் 22 ஸ்டாப் லாஸ் தான் 22,108 அப்படிங்கிறது எஸ்எல். நாங்கள் டைப்பிங் மிஸ்டேக்கு சேஞ்ச் பண்ணிவிடுவோம். நான் போஸ்ட் மார்க்கெட் போட்டு சேஞ்ச் பண்ணி போட்டுறேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த என்ட்ரி இங்கே வந்தால் பிளைண்டாக அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான், ரூல் தான். ஆனால் இங்கே வந்தால் என்ட்ரி எடுக்கணுமா வேணாமா அந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். அதுக்கான பணம் அந்த இடத்துல வந்தால் வெளியே போகுதா உள்ளே வருதா என்ன ஏது எல்லா இடத்துலையும் இங்கே போகும்போது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த விலையில் மட்டும்தான் அது செயல்படும். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி. பேங்க் நிஃப்டி 45,002 வந்தால் பை, 44,888 ஸ்டாப் லாஸ். அடுத்தது செல் அட் 46,312 ஸ்டாப் லாஸ் 46,398. இதுவும் கேண்டில் க்ளோசிங் பேஸ் தான். ஓகேங்களா? இப்போது பேங்க் நிஃப்டியில் மட்டும் ஒரு சுவாரஸ்யம் எப்பவுமே இருக்கும். ஏன்னா அதனுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த லெவலுக்கான இதுக்கு வந்து பாருங்கள், செல் வந்து 45,850 46,312 வரைக்கும் செல் சான்ஸ் இருக்குது. 850 திரும்பலாம். இது வந்து இன்னொரு அடிஷ்னல் வேல்யூஸ். இது நம்ம வந்து இங்கே வந்து எடுக்கிறது தான் சேஃபு. இங்கேருந்து எடுத்தோங்கன்னா அப்போ இங்கே எடுக்கும்போது 450 பாயிண்ட் லாஸ்ட்டில் எடுக்கிற மாதிரி ஆகிடும். கரெக்டாக அங்கே வந்தால் இந்த என்ட்ரி இங்கே 850 என்ட்ரி கிடைக்குதுன்னா எடுக்கலாம், அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்து எடுக்கிறது சிறந்தது. ஓகேங்களா? அதே போல் இப்போ பையட் இந்த விலை கொடுத்துருக்கோம் இங்கே. இது அதே இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்தது மார்க்கெட் எங்கே தெரியுமா போகும்? 44,180 போயிடும், 182 போயிடும். இந்த விலைக்கு போயிடும். இங்கே இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணால் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது வந்து அந்த இடம் வரும்போது தான் அந்த என்ட்ரி நம்ம எடுக்க முடியும். பை பண்ணணும். 44,182 பை பண்ணணும். அது வந்து இன்னொரு வேல்யூஸ், அது தேவையில்லை. நீங்கள் இந்த வேல்யூ வரும்போது எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியில் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.